அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ஜென் கதைகள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி ஒரு இதுக்காக முல்லா கதைகளை பார்ப்போம். முல்லா கதைகள் முல்லா நஸ்ருதீன் அப்படிங்கிற நஸ்ருதீன் தான் அவர் பேர். முல்லான்னா அறிஞர் அப்படின்னு பேர். அவர் முல்லா அவர்கள் ஒரு முறை அவர் வீட்டுக்கு தத்துவ ஞானி ஒருவர் எப்பொழுது வரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ முல்லா இந்த நாளில் இந்த நேரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் தத்துவ ஞானிக்கு கொஞ்சம் செருக்கு உண்டு, தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே. ஆனால் முல்லா இந்த மாதிரி இந்த நாளில் இந்த நேரத்தில் வாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த நேரத்தில் முல்லா வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் இவர் தத்துவ ஞானி வந்தோடனே முல்லா இல்லைன்னு தெரிஞ்சோடனே அவர் வீட்டு கதவில் வாசல் கதவில் முட்டாள் கழுதை அப்படின்னு எழுதிட்டு போயிடுறாரு. உடனே போயிட்டார் அவர் வீட்டுக்கு கோவத்தில். முல்லா வந்தோடனே என்னடா நம்ம வீட்டு கதவில் முட்டாள் கழுதைன்னு எழுதியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனைவிட்ட கேட்குறாரு. இந்த மாதிரி தத்துவ ஞானி வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரின்னு சொல்லிவிட்டு முல்லா வேக வேகமாக அவங்க வீட்டுக்கு போகிறாரு. சரின்னு சொல்லி முல்லாவை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு பயம். இது கோவத்தில் நம்ம முட்டாள் கழுதைன்னு எழுதிட்டு வந்தோம், அதுக்கு தான் கோவத்தில் கேட்க வந்திருக்காரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவரால் வரவேற்கவும் முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, அப்படியே இருக்கார். அப்போ முல்லா சர்வசாதாரணமாக சொல்கிறாரு, என்ன நீங்கள் உங்கள் பெயரை எங்கள் வீட்டில் தெரியாமல் எழுதி வச்சுட்டு வந்துட்டீங்க, உங்கள் பெயரை ஏன் எங்கள் வீட்டில் எழுதி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே அந்த தத்துவ ஞானிக்கு அப்படியே மனசு ஒரு மாதிரி அந்த செருக்கெல்லாம் போயிடுச்சான், தலை குனிவாயிருச்சான். முல்லாவுடைய அந்த அறிவுத்திறன், சமயோஜித புத்தி, மனிதர்களை அவர்களுடைய போக்கிலேயே போய் அவருக்கு தகுந்த பாடத்தை கற்பிப்பது, அதாவது அவர்கள் செயல்களை அவர்கள் செய்த தவறான செயல்களை அவருக்கு சுட்டிக்காட்டி அதை திட்டுவதோ அல்லது விமர்சிப்பதோ எதுவுமே இல்லாமல் அவர்களை அழகாக அவர்களை திருத்துவது, இப்படி தான் முல்லாவின் வாழ்க்கை சம்பவங்களை தான் அவர் கதைகளாக கூறியிருக்கிறார். அதாவது நம்மை சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்கும் இந்த முல்லாவின் கதைகள், இதையும் நாம் பார்க்கலாம் என்று கூறி இன்று இதோடு நாளை மற்றொரு கதையில் சந்திப்போம். நன்றி.